கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சொல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 18 முதல் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ இந்த ஒரு உவமையை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், மக்களுக்கு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம், அதனுடைய முழுமையான நோக்கம் என்னவென்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறது அதனுடைய முழுமையான அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இஸ் தேர் நீட் டு ப்ரே? ஷுட் ஐ ப்ரே? நான் ஜெபிக்கணுமா? நான் ஜெபிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஜெபிக்கிறது அவசியம். ஜெபம் முக்கியமான விஷயம். நாம் ஜெபிப்பது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மஸ்ட்டு. அது நிச்சயமாய் இருக்க வேண்டிய ஒன்று. நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கு ஜெபிக்காமல் லீவ் விட்டுறேன் அப்படின்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை கிறிஸ்தவத்தில். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி அவன் ஜெபத்தினால் அவன் வாழ்கிறவனாக இருக்கிறான். ஜெபம் தேவனோடு கூட நம்ம வைத்திருக்கிற உறவை வெளிக்காண்பிக்கிறது. ஜெபம் நம்ம கூட தேவனோடு கூட நம்ம பேசுகிற அந்த பேச்சு வார்த்தைகளை அது இன்னும் பலப்படுத்துகிறது, இன்னும் ஆழமாக்குகிறது. அது உறவு, இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். அப்போ கடவுள் நம்மளை எதுக்கு அழைக்கிறார்? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை ஒரு உறவுக்கு அழைக்கிறார். அந்த உறவுக்கு அழைத்து விட்டு ஒரு உறவில் மட்டும் இருந்துட்டு நம்ம அப்படியே கடந்து சென்று விடுவோம் அப்படின்றது தேவனுடைய குறிக்கோள் அல்ல. அந்த உறவின் மூலமாக அநேக விளைவுகளை கர்த்தர் நமக்கு தருகிறாரு. ஜெபத்தின் நோக்கம் வெறும் ஜெபிப்பது மட்டும் அல்ல. வெறும் ஜெபம் பண்ணுறங்க அது மட்டும் ஜெபம், உறவாடுறங்க அது மட்டும் ஜெபம் அல்ல. ஜெபத்தின் மூலமாக இன்னும் அநேக காரியங்களை நாம் சாதிக்க போகிறோம். ஜெபத்திற்கு அநேக நோக்கங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம கடந்த 2 வாரமாக பார்த்தோம். முதல் வாரம் சொன்னேன், இஃப் ஐ டோன்ட் காட் won't. நான் செய்யலைன்னா கர்த்தர் செய்ய போகிறார். நான் ஜெபிக்கலைன்னா கர்த்தர் இந்த பூமியில் ஒரு காரியத்தையும் செய்ய போகிறது இல்லை. நான் ஜெபிக்கும் பொழுது தான் என் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுது. நான் ஜெபிக்கும் பொழுது தான் என்னுடைய சபையில் ஊழியத்தில் மாற்றம் ஏற்படுது. நான் ஜெபிக்கும் பொழுது தான் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் தேவன் இந்த பூமியில் எதையும் செய்ய போகிறது இல்லை. அது ரொம்ப நல்லா ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஜெபிச்சாதான் இங்கே காரியங்கள் நடக்க போகிறது. நான் ஜெபிக்காவிட்டால் அது எப்படி நடக்குதோ அது பாட்டு நான் அப்படியே நடந்துட்டு போவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி காரியங்கள் மாற முடியாது. உங்களுடைய சொந்த முயற்சினால நீங்கள் பயங்கரமாக நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாப்புல சில விஷயங்கள் மாறுமே தவிர அது முழுமையாய் உங்களுக்கு சாதகமாய் மாறப்போவது இல்லை. ஆனால் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகிறது? ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்களோ, தேவ சித்தம் எதுவோ அது நீங்கள் 100% உங்கள் லைஃப்பில் நிறைவேற்ற முடியும். ஜெபம் முக்கியமானது. ஜெபிக்க வேண்டும். we must pray. அதை முதல் வாரம் சொன்னேன். 2வது வாரம் சொன்னேன், நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம், சேர்ந்து வேலை செய்கிறோம், நாம் தேவனோடு கூட கூட்டாளிகளாய் மாறுகிறோம். ஸோ prayer is a chance to work together with God. நம் ஜெபம் செய்யும் பொழுது நம் தேவனோடு கூட இணைந்து பணிபுரிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நான் தேவனோடு இணைஞ்சு என்ன பண்ணுறேன்? வேலை செய்கிறேன். என் பார்ட்னர் சாதாரணவர் இல்லை. என் பார்ட்னர் இந்த உலகத்தையே படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ லோகத்துக்கும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். நான் அவரோடு கூட இணைஞ்சு என்ன பண்ணுறேன்? பணிபுரிய போகிறேன். என்ன வேலை செய்ய போகிறேன்? அவருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற போகிறேன். அவருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நான் நிறைவேற்ற போகிறேன். அப்போ தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் என்னன்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, தேவ சித்தம் எப்பொழுதுமே நம்முடைய திட்டங்களை விட பெரிதாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக சொன்னேன். நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்போம், என் லைஃப் இப்படி இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் என் லைஃப்பில் நான் செட்டில்டுங்க அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை நம்ம ஏன் பின்தொடரணும்னா, நம்ம போட்டு வச்சுருக்கிற திட்டங்களை விட பல 100 மடங்கு அதிகமாக பலன் கொடுக்கிற, பல 100 மடங்கு பல 1000 மடங்கு அதிகமாக தான் கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னேன். ஆண்டவரை நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் எதை கேட்டாலும் கிடைக்கும்ன்றதுக்கு பதில் நீங்கள் தீமையானது கேட்டாலும் கிடைக்கும்ன்றது கிடையாது. ஏன்னா தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் நடக்க போகிறது இல்லை.
அது மட்டும் இல்லை, நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, தேவனோடு கூட உறவாடுகிற மனுஷன் அவன் சரியானதை மட்டும்தான் தேவனிடத்தில் கேட்பான். ஏன்னால் அந்த உறவு அவனை தேவனுடைய சித்தத்தினால் நிரப்புகிறது. அவன் உறவு கொள்ளும்போது தேவனுடைய விருப்பம் என்ன, தேவ சித்தம் என்ன, அதனால் அவன் நிறைஞ்சிருக்கிறதுனால அவன் ஜெபம் தவறானதாய் அமைய போவது இல்லை. அவன் ஜெபம் தவறாய் அமைய முடியாது. His prayer can never go wrong. அவன் தப்பான விஷயத்துக்கு he cannot pray for something evil. ஒரு மோசமான விஷயம் நடக்கிறதுக்கு அவனால் ஜெபிக்க முடியாது. இப்போ ஜெபம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் எதையும் செய்கிறதில்லை. ரெண்டாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு கூட இணைஞ்சி பணிபுரிவதற்கான ஒரு சான்ஸ், ஒரு 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 வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவது, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், prayer is the tool to exercise authority on this earth. நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் ஒரு ஆயுதமாக நம்முடைய அதிகாரத்தை இந்த பூமியில் பயன்படுத்த உதவுகிறது. Prayer is a tool to exercise authority on this earth. நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது ஒரு அதிகாரம் செலுத்த முடியும். நம்முடைய சூழ்நிலை மேல ஒரு அதிகாரத்தை நாம் செலுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையின் மேல ஒரு அதிகாரத்தை நாம் செலுத்த முடியும். நான் போன வாரமே சொன்னேன், அதிகாரம் என்பது தவறான விஷயம் அல்ல. அதிகாரம் என்பது என்ன? டொமினியன், சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னோம். சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? டாமினேட் பண்ணி, ஒரு நெகட்டிவ் சென்ஸில் கடவுள் சொல்லலை, ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு. அதாவது நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும்போது ஒரு விஷயம் மோசமாக இருக்குது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அந்த ஒழுங்கின்மையை மாற்ற தான் தேவன் தம்முடைய அதிகாரத்தை செலுத்தினார். அந்த வெறுமையை மாற்றுறதுக்கு தான் தேவன் தம்முடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையோ இந்த தேசத்திலையோ நீங்கள் சுற்றி இருக்கிற இந்த உலகத்திலேயோ ஒரு வெறுமையும் ஒரு ஒழுங்கின்மை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்றுவதற்கு ஜெபம் நமக்கு ஒரு கருவியாய் பயன்படுகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அதிகாரத்தை இந்த பூமியில நாம் செயல்படுத்த முடியும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த பூமியில் பார்க்கும் பொழுது எல்லாமே தவறாக தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் மோசமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த மோசமான சூழ்நிலைகளை எப்படி மாற்ற முடியும்? நாம் ஜெபிக்கும் பொழுது மாற்ற முடியும். தேவன் பார்த்து பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் செஞ்சிருவாருங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு என்று கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியை சுற்றி முற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது நடக்கிற எல்லா விஷயமும் கடவுள் தான் செய்கிறாரா அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, தேவன் நன்மையானதை மட்டும்தான் செய்வார், அவர் தீமை செய்கிறவர் அல்ல. அப்போ நடக்கிற தீமைக்கெல்லாம் யார் காரணம்? கடவுள் தான் காரணமா? மனுஷங்க இயற்கையாக நல்லது நடந்தால் தங்களுக்கு எடுத்துப்பாங்க, தீமை நடந்தால் கடவுள் மேலே போட்டுருவாங்க. அப்போ தீமை செய்கிறவர் கடவுள் இல்லை, தீமை செய்யாதவர். அப்போ யார் பொறுப்பாளியாக இருக்கிறாங்க? நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் காரியங்களை மாற்ற முடியும். ஒரு 3 கோணத்தில் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நமக்கு இயற்கையாகவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயற்கையாகவே அதிகாரம் உள்ள நபர்களாக இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நாம் இழந்தோம். அந்த அதிகாரத்தை எப்படி திருப்பி பெற்றுக்கொண்டோம்? அந்த அதிகாரத்தை திருப்பி கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மாற்றி அமைச்ச காரியங்கள் என்ன அப்படின்னு 3 விஷயங்களை கவனிக்க போகிறோம். நான் ஒன்று சொல்ல போகிறேன். முதல் விஷயம், நாம் இயற்கையாகவே அதிகாரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The original blessings of the original blessing of authority was given to man by God. தேவன் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. நான் ஜெபிக்கும் போது இந்த பூமியில் அதிகாரம் செலுத்த முடியும்னு நான் சொல்கிறேன். நான் ஜெபிக்கும் போது இந்த பூமியில் அதிகாரம் செலுத்த முடியும்னா முதல்ல எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையான முறையில் மனுஷனுக்கு தான் இந்த பூமியில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:26-27 நம்ம வாசிக்கிறோம், வாரம் வாசிக்கிறோம். அது சொல்லுகிற ஆழமான விஷயம் என்ன? தேவன் மனுஷனை உண்டு பண்ணின உடனே அவனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள், ஹாவ் டொமினியன் ஓவர் இட். ஒரு டாமினேஷனை நீங்கள் ஏற்படுத்தணும்னு தான் கர்த்தர் நம்மளை உண்டு பண்ணினாரு. ஸோ மனுஷன் அவன் பாருங்க, அவனுடைய இயற்கையான தன்மையை, அவனுடைய இயற்கையான விஷயமே என்னன்னா, அவன் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் அவனை இந்த பூமியில வச்சாரு. அப்ப மேன் ஹாஸ் a natural capacity to rule. இயற்கையாகவே மனுஷனுக்கு ஆளுகிற திறமையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்றான்?
இழந்து போகிறான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். இழந்து போகிறோம்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரா அப்படின்னா இல்லை. கர்த்தர் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கல, நாம் பிசாசுக்கு தாரை வார்த்தோம். நாம் பிசாசுக்கு சும்மா இலவசமாக கொடுத்தோம். நாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அந்த அதிகாரத்தை அவனுடைய கையில் நாமே ஒப்பு கொடுத்தோம். அப்ப தேவன் இந்த அதிகாரத்தை நம்மள்ட்ட இருந்து பிடிக்கிறவர் கிடையாது. கர்த்தர் ஒரு முறை அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா, அது நம்ம எப்ப தப்பு பண்ணுவா, எப்ப நம்மள்ட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படின்ற திட்டத்தோடு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை. அவர் சர்வ ஞானி. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். முன்கூட்டியே சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிற கர்த்தர். அப்ப இவருக்கு தப்பா போவோன்னு தெரியும், மனுஷன் தவறு செய்வான்னு தெரியும், தெரிஞ்சுமே இந்த அதிகாரம் என்கிற அம்சத்தை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம் அதை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம். அப்ப பாருங்க, தேவன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்து இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? பிசாசுட்ட கொடுத்துட்டான். பிசாசுட்ட கொடுத்தனால என்ன ஆச்சு? பிசாசுட்ட கொடுத்ததுனால மனுஷனுடைய நோக்கத்தை, மனுஷனுடைய சரியான நோக்கத்தை, தேவன் மனுஷனுக்கு கொடுத்த 100% சரியான நோக்கத்தை பிசாசு எடுத்து அதை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, நோக்கத்தை பற்றி ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதுக்குங்க வாழ்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, ரொம்ப 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 கொஞ்சம் பேர் மட்டும்தான் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை ரொம்ப திட்டமும் தெளிவுமாக பெற்றவர்கள். பிசாசு இந்த பூமியில் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நோக்கத்தை மக்கள்கிட்ட எடுத்து போடுறான். ஏதோ வாழுங்க, ஏதோ இந்த பூமியில் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகாரம் பெற்ற மனுஷன் இப்பொழுது அதிகாரத்தை இழந்து நோக்கமற்றவனாக இந்த பூமியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் ஏன் நோக்கமற்றவனாய் மாறினா? அவன் நோக்கமற்றவனாய் மாறுவதற்கு ரொம்ப முக்கியமான காரியம், அவன் தேவனோடு கூட உறவு கொள்ளவில்லை. He lost his relationship with the Father. பிதாவோடு கூட தம்முடைய உறவை இழந்து போகிறான். அந்த ஜெபம் என்கிற காரியத்தை அவன் இழந்து போகிறான். உறவாடுவது என்கிற அந்த முக்கியமான அம்சத்தை இழந்து போறான். அவன் இழந்து போனதுனால அவன் வாழ்க்கையின் நோக்கத்தையும் இழந்து போகிறான். அவன் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இழந்து போகிறான். அப்ப மனுஷனுடைய நோக்கத்தை நிலைநாட்டுவதற்கு, மனுஷனுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியை பண்படுத்தி, அதை கீழ்ப்படுத்தி, அதை பாதுகாத்து, அதை ஆண்டு கொள்வது மனுஷனுடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் இன்றைக்கு திரிக்கப்பட்டு, நோக்கம் மாற்றப்பட்டு, எனக்கு எல்லாமே கீழே இருக்குன்றத விஷயம் மாறிட்டு, நான் எல்லாத்துக்கும் கீழ்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ரீதியில் மனுஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறான். எப்போனாலும் மரணம் வருங்க, எப்போனாலும் என்னனாலும் நடக்குங்க, அதனால ஜாக்கிரதையாக இருங்க. மனுஷன் மரணத்துக்கு பயந்து மரணத்துக்கு கீழ்ப்படுகிறவனா மாறிட்டான். அவன் பொருளாதார குறைச்சலுக்கு அவன் கீழ்ப்படிஞ்ச மனுஷனா மாறிட்டான். பிசாசு அதிகாரம் செலுத்தும் பொழுது அவனுடைய மோசமான அதிகாரத்துக்குள்ள தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டான். இவன் கீழ்ப்படுத்த வேண்டியவன், ஆனால் சகலவற்றுக்கும் இவன் கீழ்பட்டிருக்கிறான். அதுக்கு தான் ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் கொண்டு வராரு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு அம்சத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் டு ரெஸ்டோர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் ஃபாதர். பிதாவோடும் மனுஷரோடும் இருக்கிற அந்த உறவின் விரிசலை, அந்த உறவு முறிதலை சரிப்படுத்துவதற்காக தான் இயேசுவை இந்த பூமிக்கு பிதா அனுப்புறாரு. ஸோ இந்த பிளான் ஆஃப் ரிடெம்ஷன்ன்றது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா நோக்கத்தை இழந்த மனுஷன் அவன் உறவு இழந்த மனுஷனாக தான் இருக்க முடியும். இப்படி சொல்றேன், உறவு இல்லாத மனுஷன் நோக்கத்தை இழந்த மனுஷன். ஒரு மனுஷன் நோக்கம் இல்லாமல் இருக்கானா அவனுக்கு தேவனோடு கூட உறவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் தேவனோடு கூட உறவு இல்லாமல் இருந்தானா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு நோக்கமே இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மீட்பின் திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பிளான் ஆஃப் ரிடெம்ஷன். எப்படி தேவன் நம்மளை மீட்டு கொண்டார்? இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து வந்தார், வந்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்து, அவர் இந்த பூமியில் மகா பெரிய காரியங்களை செய்து, அவர் மரித்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து நம்ம பிதாவோடு கூட இணைச்சிருக்கிறாரு. அவர் பிரிக்கப்பட்டது போல உணர்ந்தார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் கிழிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் மோசமான ஒரு நிலைமைக்குள்ள போய் நம்மளை அவர் என்ன பண்ணாரு? பிதாவோடு கூட இணைச்சு வச்சாரு. மனுஷனுடைய அந்த இருதயம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரியான இடத்துக்கு கர்த்தர் போனார். தேவன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து பூமியில் அனுப்பி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது என்ன நடந்துச்சு? அவர் மனுஷனுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார்.
மனுஷன் எப்படி இருந்தானோ அந்த எக்ஸாக்ட் ஃபீலிங் அவர் வராரு. பிரிக்கப்பட்டது போல உணர்றான், உறவின்மையை உணர்றாரு இயேசு சிலுவையில். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு பிதாவிட்ட இயேசு கூக்குரண்டு கத்தின பொழுது மனுஷருடைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. முழு மனுக்குலத்தினுடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது அவர் கைவிடப்பட்டது போல உணர்கிறார். அப்ப மனுஷன் அவன் கைவிடப்பட்டது போல உணர்கிறான். ஏன்னா அவனுக்கும் தேவனுக்கும் உறவில்லை, நோக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. ஸோ த பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் இஸ் த பிளான் ஆஃப் ரெஸ்டோரேஷன். மீட்பின் திட்டம் நாம் இழந்து போனதை மீண்டும் நமக்கு தருகிற திட்டம். அப்போ மீட்பின் திட்டம் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கூடாது. மீட்பு ஏதோ ஒரு சாதாரண விஷயங்க, இயேசு வந்தார், மரிச்சார், உயிர் தெழுந்தார், போனார், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அப்படி முடிச்சிடக்கூடாது. மீட்பு நம்மளை மறுசீரமைக்க, நாமும் தேவனும் இழந்து போன உறவை மறுசீரமைக்க, நான் இழந்து போன அதிகாரத்தை எனக்கு திருப்பி தர்றதுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் இன்னைக்கு நேற்று போட்ட திட்டம் இல்லை. மனுஷன் பாவம் செஞ்சுட்டான்ப்பா, அதனால் இயேசு நீங்கள் கொஞ்சம் போயிருங்க, போய் கொஞ்சம் மறிச்சிட்டு வாங்க அப்படின்லாம் பிதா சொல்லலை. திருப்பம் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 1:20, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசம் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். இப்போ பேதுரு ரொம்ப அழகாக சொல்றாரு, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. 19ஆம் வசனம் சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் திட்டம் நம் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் வரல. அவருடைய மீட்பின் திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதா தன்னுடைய அனந்த ஞானத்தினால, அளவில்லாத அறிவுனால அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய பிளான் இன்னைக்கு நேற்று ஒர்க் அவுட் ஆகிற விஷயமா அவர் வைக்கல. அவர் ஆதி முதல் சகலமும் அறிந்த சர்வ ஞானியாகிய தேவன், அவர் ஆதி முதல் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்ற திட்டம் அவர் போட்டு வச்சிருந்தாரு. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வராரு, மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ we need to know that this blood is for our restoration. சிந்தப்பட்ட ரத்தம் எதற்கு? சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு காரணம் நாம் பிதாவோடு கூட இணைக்கப்பட வேண்டும். இதை பற்றி நம்ம குட் ஃப்ரைடேல அன்னைக்கு நிறையா பார்ப்போம். அப்போ இன்னைக்கு இது பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் இஸ் த பிளான் ஆஃப் ரெஸ்டோரேஷன். நாம் மீட்கப்பட்டதனுடைய நோக்கம் நாம் இழந்து போனதை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கு. இன்னொரு வசனத்தை வாசித்தவங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்போம். எபேசியர் 3:10. எபேசியர் 3:10-12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. என்ன சொல்றாரு பவுல் சொல்றாரு, உன்னதங்கள்ல இருக்கிற, அதாவது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதியில் வாசிக்கிறோம். இட் டாக்ஸ் அபவுட் த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். அது எதிராளியை பற்றி பேசுகிறது. ஆனால் இந்த இடத்துல பேசுகிற உன்னதங்களில் துரைத்தனங்கள், அதிகாரங்கள்னு சொல்லும் பொழுது தேவதூதர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், அவர்களை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்தை பற்றி, தேவன் எதுக்கு இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்புனார்ன்றதை பற்றி ஒருத்தருக்கும் பிதா என்ன பண்ணவே இல்லை, ரிவீல் பண்ணவே இல்லை. இந்த பிளானை இட்ஸ் சீக்ரெட் மிஷன் மாதிரி அவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்புனதுக்கு அப்புறமும் கூட தூதர்களுக்கு அவர் எதுக்கு அனுப்பப்பட்டாருன்னு என்ன பண்ணல, புரியல, தெரியல. அதை எப்படிதான் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, சபையின் மூலமாக அனந்த ஞானம் வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி? இப்போ நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் மக்கள் மட்டும் உட்காந்துருக்குல, தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தேவதூதர்கள் இங்கே உட்காந்து இந்த காலியான இடங்கள்ல மற்றும் நம்மளை சுற்றிலும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சபை தேவனை பற்றி என்ன விஷயம் சொல்லுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சபையின் மூலமா தான் தேவனுடைய ஞானம் எல்லாவற்றுக்கும் வெளிப்படும்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த பூமியில சகல ஞானமும்
அது மட்டும் இல்லை, பூமியில் உள்ள மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வான சேனைகளுக்கும் சகல ஞானமும் சபை மூலமாக தான் வெளிப்படுகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் சொல்றாரு, ஒரு மிஸ்ட்ரி, ஒரு சீக்ரெட் இன்னைக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு? அது இன்னைக்கு தூதர்களுக்கும் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தாருன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தாரு? நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்று தருவதற்கு. அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, அவரோட நம்ம வச்சிருந்த உறவு. ரெண்டாவது, நம்முடைய அதிகாரம். அப்போ உறவு மறுசீரமைக்கப்படும் பொழுது அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ மனுஷன் உறவில் இருக்கும் பொழுதுதான் அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். 12ஆம் வசனம் சொல்லுது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் உடனே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. சொல்லிட்டு இருந்தோம்ல, அவருடைய மரணம் எதுக்கு? தேவனோடு கூட தைரியமாய் நெருங்கும் ஸ்லாக்கியம். சொல்லுங்க, நம்பிக்கையோட தைரியத்தோட, திட நம்பிக்கையோட தைரியத்தோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து அப்படியே அவருடைய ஸ்டோரி ஹிஸ்டரியை சொல்லிட்டே போறார். அப்ப பவுல் இங்க வெளிப்படுத்துகிற விஷயம் என்ன? தேவனுடைய அனந்த திட்டம் யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நாம் அறிவிக்கும் பொழுது தான் வான சேனைகளே எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றது. என்ன மிக முக்கியமான விஷயம்? நானும் பிதாவும் நான் பிதா கிட்ட தைரியமாக போய் நின்று நான் உறவாட முடியும், நான் ஜெபிக்க முடியும், அவர் கூட பேச முடியும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்த இங்கே பவுல் வெளிப்படுத்துகிறார் நமக்கு. So we can boldly go near to the throne of grace. அந்த கிருபாசன தண்டையில் நம்ம தைரியமாக போய் நின்று தேவனோடு கூட பேச முடியும். அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமானது நானும் அவரும் உறவாட முடியும். எப்படி உறவாடுறது? கொஞ்சம் பார்த்து பயந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை 100% நீங்கள் திட நம்பிக்கையோட தைரியமாய் அவர்கிட்ட போகிற ஸ்லாக்கியத்தை பிதா நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறது இல்லை, இந்த தைரியமாய் இந்த முழு அதிகாரம் பெற்றவர்களாய் ஜெபிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெபம் இன்னைக்கு கெஞ்சுகிற ஜெபமாக. நான் சொன்னேன்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் கொச்சையாக சொல்லணும்னா பிச்சை எடுக்கிற ஜெபமாக இன்னைக்கு ஜெபங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படியாவது கர்த்தாவே, எப்படியாவது. அதான் ஒரு பெரிய பழைய ஊழியக்காரர் சொன்னார், ஒரு ஆங்கில செய்தியாளர் சொன்னார், ஐ எம் கோயிங் டு ராக் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொன்னாராம். நான் போய் பரலோகத்தினுடைய கதவுகளை ஒரு அசைக்க போறேன்னு சொன்னாராம். நம்ம ஜெபத்தினால ஆண்டவர் அசைய போறாரா? அந்த மாதிரி ஜெபத்தினால ஆண்டவர் அசைய போறாரா? அதாவது கெஞ்சிக்கிற மன்றாடுகிற ஒரு போய் நான் முட்டி மோதி ஒரு வழி இல்லை இல்லை இல்லை. அதிகாரமுள்ள ஜெபத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் செவி கொடுக்கிறாரு. உங்களுடைய ஜெபங்கள் அறிவில்லாத ஜெபங்களாக இருக்கக்கூடாது, ஒரு 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 அர்த்தமற்ற ஜெபங்களாக இருக்கக்கூடாது. நாம் இப்போதைக்கு எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய நிலைமை என்ன? நாம் தேவனோடு கூட உறவாடுவதற்கு தைரியமும் திட நம்பிக்கையும் பெற்றவர்கள். நான் போன வாரம் சொன்னேன்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் கரத்தின் கிரியைகளை கொடுத்து எனக்கு கட்டளை கொடுங்கள்னு தேவன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? ஜெபம் என்றாலே கெஞ்சுறது, மன்றாடுறது, ஒரு 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 பிச்சை கேட்கிற ஜெபம் மாதிரி இன்னைக்கு ஜெபம் மாறிவிட்டது. இல்லை, இன்னைக்கு ஜெபங்கள் எல்லாம் எப்படி மாறணும்? அதிகாரமுள்ள ஜெபங்களாய் மாற வேண்டும். இது பாருங்களேன், அதிகாரத்தை பயன்படுத்துறதுன்றதை பற்றி இப்போ பாருங்கள், எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நல்லா புரியும். ஏன் அதிகாரத்தோடு ஜெபிக்க சொல்கிறோம் அப்படின்னா, அதுதான் உங்களுடைய ரைட்டு, அது உங்களுடைய அதிகாரம். நீங்கள் அதிகாரமாக ஜெயிக்கிறது உங்களுடைய அதிகாரம். ஆனால் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் விரும்புகிறாங்க. அதில் பிசாசு ஒரு மிக முக்கியமான ஆள்.
அவன் என்ன சொல்கிறான், நீ அதிகாரத்தோடு ஜெபிக்கிறியே, நீ என்னப்பா கடவுள் முன்னாடியே போய் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறியே, நீ அவ்வளோ பெருமை உள்ள ஆளா அப்படின்னு சொல்கிறான். ஏங்க, ஏன் உரிமையை எனக்கு கடவுள் கொடுத்த ஸ்லாக்கியம், பாக்கியம், தைரியமாய் திட நம்பிக்கையோட கிருபாசனத்தினரில் போகிறது என்னுடைய ஸ்லாக்கியம், என்னுடைய பாக்கியம். அதை நான் பயன்படுத்த விடாமல் தடுக்கிறது பிசாசனுடைய வேலையாக இருக்குது. அந்த பிசாசு அநேக நபர்களை பயன்படுத்துகிறான். உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாதே, அதிகாரமாக ஜெபிக்காத, அழுது புலம்பு மன்றாடு, இப்படிப்பட்ட ஜெபத்தை செய், நீ அதிகாரமாக எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளாத அப்படின்னு மீண்டும் அந்த சிறையிருப்பின் அனுபவத்திற்கு, நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, நீ தேவனுடைய அடிமை என்கிற சொல்ற மாதிரி ஒரு பிசாசினுடைய அடிமை என்கிற சொல்கிற ஜபத்தை இன்றைக்கு பிசாசு நம்மளை பண்ண வைக்கிறான். எகிப்துல ஜனங்கள் கூக்குரலிட்டு ஜெபிச்சார்கள்னு வசனம் சொல்லுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகாரம் உள்ளவர்களா ஜெபிக்கணும்னு அதே வசனம் சொல்லுகிறது. நீ பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கும் பொழுது கூக்குரலிட வேண்டும், ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்லணும். ஆனால் இப்பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்கள், மறுசீரமைக்கப்பட்டவர்கள், நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீங்க அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பிசாசுக்கு தெரியும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு, ஆனா உங்களுக்கு தெரியுமான்றதுதான் இப்போ பெரிய கேள்வி. அவனுக்கு தெரியுது, ஐயோ இவன் அதிகாரம் பெற்றவன், ஜெபிச்சா எல்லாம் மாறிடும்னு. உங்களுக்கு தெரியுமா நீங்க அதிகாரம் பெற்றவர்கள்னு? பிசாசுக்கு இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க மீட்கப்பட்டவர்கள், நீங்க மீட்கப்பட்டதுனால உங்களுடைய ஜெபங்கள் மாற வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள் அதிகாரம் உள்ளதாய் மாற வேண்டும். ஏன்னால் ஆதி முதல் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆதி முதல் உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், நம்ம இழந்து போனோம். ரெண்டாவது, மீட்பின் திட்டம் மூலமாய் தேவன் அதிகாரத்தை நமக்கு திருப்பி கொடுத்தாரு. மூன்றாவது நான் சொல்லி, இதுதான் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். The result of redemption, மீட்பினுடைய விளைவுகள் என்ன? மீட்பினால நமக்கு என்ன கிடைச்சிச்சு? பிதாவோடு கூட நம்முடைய உறவு மறுசீரமைக்கப்பட்டுச்சு, அது கூட தைரியமாக போக முடிஞ்சிச்சு, உறவாட முடிஞ்சிச்சு. அதோட நின்றல. தேவன் பாருங்க, நம்ம எவ்வளோ நல்ல கர்த்தர், நம்முடைய பாவத்தை மன்னிச்சு சாபங்களை நீக்கி பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி ஒரு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து அதோட நிப்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் பிதா நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, பிதா நம்ம மேலே வச்சிருந்த அளவு கடந்த அந்த தயவுனால கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளை பார்க்குறாரு. அவருடைய கிருபையின் மகா மேன்மை ஐஸ்வர்யமானது வருங்காலங்களில் விளங்குவதற்கு, அது உங்க மூலமா ஃபியூச்சர்ல தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் விளங்கும்படிக்காக என்ன பண்ணாரா, கிறிஸ்துவுக்குள் நம்மை பிதாவோடு கூட அவரோட இருக்குல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி, கிறிஸ்துவுக்குள் நம்மை கிறிஸ்துவோடு கூட, அதாவது நாமும் கிறிஸ்துவும் இப்ப we are in a perfect union, ஒரு பயங்கரமான ஒரு யூனியன்ல இருக்கோம், ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப இன்னைக்கு மீட்பினுடைய விளைவு என்ன, மீட்பினுடைய முடிவு என்னன்னா, நாம் இன்றைக்கு இந்த பூமியில மட்டும் இல்ல, இந்த மீட்பினுடைய விளைவு நம் உன்னதங்கள்ல இயேசு கிறிஸ்துவ கூட, வசனம் சொல்கிறது, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நம்ம இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். we are seated in heavenlies. நாம் உன்னதங்கள்ல பிதாவுக்கு அருகில கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதிகாரம் வெறும் இந்த பூமிக்குரிய அதிகாரம் மட்டும் இல்ல, இது ஆவிக்குரிய அதிகாரம், பரலோகத்துக்குரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றார். when you pray you are exercising your authority over this earth. நீ ஜெபிக்கும் பொழுது நீ அதிகாரத்தை பயன்படுத்துகிறாய். பாருங்க, நம்ம உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா கேள்வி என்னன்னா, ஏன் உட்கார வைக்கணும்? Why should I be seated with God?
Why am I seated with God? ஏன் என்னைய பிதாவோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு? ஒரு 2 பகுதியை வாசிச்சு அதை கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப அழகா புரியும் பாருங்க. எபேசியர் 2:7 ஒரு கை வச்சுக்கோங்க. எபேசியர் 1:19 பாருங்க. இது லெஃப்ட், அது ரைட்ல இருக்குது. எபேசியர் 1:19 வாசிச்சுட்டு 1:19-20 வாசிச்சுட்டு உடனே எபேசியர் 2:7 நம்ம வாசிக்கணும். சரியா? எபேசியர் 1:19 சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பால் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த இடத்துல நல்லா அதிகம் ஒரு சூப்பர் ஜபத்தை பண்ணுறாரு. நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் அவசியம். இந்த வேத பகுதியை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் அவசியம். ஏன் அவசியம்னு சொல்கிறேன்? ஏன்னா மனக்கண்கள் பிரகாசமாக இருந்தால் தான் உங்கள் அதிகாரம் உங்களுக்கு புரியும். ஏன் நீங்கள் உன்னதங்களில் உட்காந்துருக்கீங்கன்றது புரியும். இப்போ வாசிங்க 20ஆம் வசனத்தை. 20ஆம் வசனம் வாசித்த உடனே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 20ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவர் உயர்த்தத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியும் செய்து. இப்ப 7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப எவ்வளவு அழகா சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? 20ஆம் வசனம் சொல்லுது, எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்த்தத்தக்கதாக. அப்ப எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தத்தக்கதாக. ஸோ பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காருன்றது சாதாரண விஷயம் இல்லை. இஃப் யூ ஆர் சீட்டட் வித் காட் இன் ஹெவன்லீஸ், அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் இன் ஹெவன்லீஸ், இட் இஸ் த ஹையஸ்ட் பொசிஷன் இன் த ஹோல் வேர்ல்ட், இன் த ஹோல் யூனிவர்ஸ். நீங்க பிதாவோடு கூட வலது பார்சத்தில் அமர்வது என்பது இந்த முழு உலகம், இந்த முழு அண்ட சராசரம் எல்லாவற்றையும் பார்க்கிலும் மிக மிக உன்னதமான ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன்ல யாரை உட்கார வச்சிருக்கிறாரா? 21 சொல்லுது, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செஞ்சு. இயேசு கிறிஸ்துவ உன்னதங்களில் வலது பார்சத்தை உட்காரும்படி செஞ்சு இயேசு கிறிஸ்துவ மட்டும் உட்கார வைக்கல. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூடவும் உட்காரவும் செய்தார். எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது. We are seated where Christ is seated. Where is Christ seated? Christ is seated at the right hand of the Father. நாம் கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்து இருக்கிறோம். கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? கிறிஸ்து உன்னதங்கள்ல இருக்கிறார். கிறிஸ்து யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸோ பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல சகல அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, எல்லா கர்த்தத்துவம் இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார வச்சாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே கூட இந்த உயர்ந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறோம். We are seated with God. We are seated with Christ. தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஸோ தேவனோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன்ற விஷயம் எதெல்லாம் பிரதிபலிக்குது? ஒரு 4 விஷயத்த சொல்றேன். முதல் விஷயம், I have all authority like Jesus. இயேசுக்கு என்ன அதிகாரம்லாம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கு இருக்கு. ஏன் ஜெபத்தின் மூலமாக தான் அதிகாரத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னா, இட்ஸ் அ டிவைன் ரிலேஷன்ஷிப் திங். ஒரு உறவு சார்ந்த விஷயம் ஜெபன்றது. நீங்கள் உறவு சார்ந்து ஜெபிக்கும் பொழுது தான் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். அப்போ நோ யுவர் பொசிஷன், உங்களுடைய ஸ்தானம் என்ன? நீங்கள் பிதாவோடு கூட பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காந்துருக்கீங்க இயேசுவோட கூட. அப்போ அது எதை குறிக்கிறது? முதல் விஷயம், அது குறிக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் உங்களுக்கும் இருக்குது. ரெண்டாவது, நான் எப்பனாலும் என்ன பண்ண முடியும்? பிதாவை தொடர்பு கொள்ள முடியும். If I am seated in the heavenlies, பிதாக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கேன்.
எனக்கு ஹாட்லைன் வேணாம், எனக்கு நான் ஒரு ஃபோன் காலோ இல்லை ஏதோ ஒரு டெக்ஸ்டோ இமெயிலோ பண்ணி இல்லை அதெல்லாம் வேணாம். யூ கேன் தென் அண்ட் தேர் டைரக்ட்லி யூ கேன் ஸ்பீக் வித் த ஃபாதர். நீங்கள் உன்னதங்களில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் எப்போனாலும் நினச்ச நேரத்தில் நீங்கள் பிதாவோடு கூட பேச முடியும். இப்போ நீங்கள் உன்னதங்களில் உட்காந்துருக்கிறீங்க. ஏன் உட்காந்துருக்கிறீங்க? உட்காந்துருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? ஏன் உங்களை உட்கார வச்சாரு? இயேசு கிறிஸ்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் உங்களுக்கும் இருக்குன்றதை காட்டுது. ரெண்டாவது, நீங்கள் பிதாவோடு கூட எப்போனாலும் பேசலான்றதை காட்டுது. மூணாவது சொல்லுது, ஏன் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியும் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். ஏன் உங்களை உட்காந்து வச்சிருக்கிறாரு? யூ ஆர் சீட்டட் ஆஸ் அன் அம்பாசடர் இன் ஹெவன். இந்த பூலோகத்தை ரெப்ரசன்ட் பண்ற அம்பாசடர் நீங்க பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் தேவனும் இணைஞ்சு பணிபுரியும் பொழுதுதான் பூமி ஆசீர்வாதமா இருக்க முடியும். If you work together with God, only then this whole earth will be replenished. இந்த உலகம் சரியா இயங்கணுமா? அதுக்கு தான் உங்களை தேவன் அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. தேவனுடைய அதிகாரத்தை இந்த பூமி முழுக்க செலுத்தும்படிக்கு உங்களை உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவன் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவன் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிற மனுஷன். இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிற மனுஷன். இந்த பூமியின் ஆட்சியை தடுக்கிறதுக்கு தான் பிசாசு எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்கான்? வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். பாருங்க, அந்த பூமியை கர்த்தர் சிருஷ்டித்தப்ப இன்னொரு முக்கியமான ஒரு அம்சத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். திருப்புங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. 15 வாசிப்போம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப கடவுள் மனுஷனை ஆசீர்வதிச்சுட்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவனுக்கு என்ன வேலையை கொடுத்தாரு? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும், இப்படி சொல்றேன், பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வச்சார். எதுக்கு வச்சாரு? பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வச்சார். அப்ப உலகத்தை பாதுகாக்க, இந்த உலகம் முழுசையும் பாதுகாக்கவும், இந்த உலகத்தை பண்படுத்தவும் கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரு? நம்மளை வச்சிருக்கிறார். அப்ப இந்த மனுஷனை பாதுகாக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அடுத்த கேள்வி உடனே வரணும், யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா பிசாசுல இருந்து பாதுகாக்கணும். We should protect this world from Satan, from all those negative forces. ஒரு மோசமான சக்தி கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த முழு பூமியையும் அழிக்க அது முற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அழிவுக்கு இருந்து தப்பு வைக்கும்படி, இந்த பிசாசுனுடைய அழிவிலிருந்து தப்பு வைக்கும்படிக்கு இந்த முழு பூமியை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்ப வசனம் சொல்லுல, இயேசுவே சொன்னார் யோவான்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். இந்த பூமியை கொள்ளையடிக்கவும் திருடவும் அழிக்கவும் தான் பிசாசனுடைய திட்டம். அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை. டு protect this earth is our sole responsibility. இது நம்முடைய முழு கடமையாக இருக்கிறது. அப்ப இந்த பூமியை நீங்க பாதுகாக்கணும்னா பிசாசுக்கு பயம் தான் எப்படிங்க வேலையாகும்? நிறைய பேர் பிசாசுக்கு பயம் வந்துடுறாங்க. ஐயோ பிசாசுங்க, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரில. உங்க அதிகாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எபேசியர் 1:26 மறந்துடாதீங்க. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய், எல்லா அதிகாரத்துக்கும் மேலாய் இயேசுவை உயர்த்தினாரு. இயேசுவை உயர்த்தின அதே பிதா நம்மையும் அவரோடு கூட எழுப்பியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? You have all authority. உனக்கு சகல அதிகாரம் இருக்கு. அதை எதை காண்பிக்கிறது? பிசாசு உன்னுடைய காலின் கீழே இருக்கிறான்றதை காண்பிக்குது. You have authority over Satan. பிசாசு உன்னுடைய காலுக்கு கீழே இருக்கிறான். நீங்க இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும். நீங்க இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? பிசாசு உங்க காலுக்கடியில் இருக்கான்றதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மீட்பு என்ன பண்ணிருக்கு? நம்மளை பிசாசுக்கு மேல அதிகாரியா மாத்திருக்கு. சொல்லுங்க, பிசாசுக்கு மேல அதிகாரியா மாத்திருக்கு. யாக்கோபு 4:7 சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ரெசிஸ்ட் தி டெவில். ஆனா
நம்ம பிசாசை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நோ, யூ ஹேவ் டு ரெசிஸ்ட் த டெவில். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் திருடன், அவன் அழிக்கிறவன், அவன் கொள்ளக்காரன், அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். கொலோசியர் 1:13 சொல்லுது, நம்மளை அந்தகாரத்தில் இருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. Now we are the children of light. இந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம இருளின் ஆதிக்கத்தை நாம் அடக்க வேண்டும். நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறதுனால I can overpower Satan. நான் பிசாசை எதிர்க்க முடியும், அவன் மேல அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். அப்ப சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்றால் சகலமும் எனக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறது. சகலமும் அவருடைய பாதப்படிக்கு கீழாகப்பட்டிருக்கிறது என்றால் இப்ப சகலமும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. திருப்புங்க எபேசியர் திருப்பும் பொழுது அந்த அதிகாரத்தெல்லாம் எடுத்து யாருக்கு கொடுத்துருக்காரு? நமக்கு கொடுத்துருக்கிறார். அது இன்னும் தெளிவா 20ஆம் வசனத்துலேருந்து 23 வரைக்கும் வாசிச்சோம்னா, நான் 20-21 வாசிச்சிட்டோம், 22-23 வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஸோ இந்த சபை இன்றைக்கு எழும்ப வேண்டும். சபை எழும்பி உலகத்தை அதிகாரப்படுத்த வேண்டும், உலகத்துக்கு மேல அதிகாரத்தை செலுத்த வேண்டும். இன்றைக்கு சபை எழும்பி இந்த உலகத்தில் ஏன் அதிகாரம் செலுத்தணும்னா, சர்வ அதிகாரி நம்முடைய இயேசு இந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்புனாதான் இந்த தேசம் நல்லா இருக்க முடியும். பிசாசனுடைய ஆதிக்கத்தை நாம் அடக்கி ஒடுக்க முடியும். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்கள். என்னென்ன அதிகமாக பார்க்க போறோம் வர நாட்கள்ல இதை பத்தி. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க. you are seated with God in the heavenlies. பிதாவோடு கூட வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சகலமும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. அவன் ஒரு திருடன், நம்ம தான் போலீஸ் மாதிரி. நம்ம தான் என்ன பண்ணும்? இந்த மக்களை பிசாசிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பிசாசு என்ன பண்றான்? சந்தோஷத்தை திருடுறான், மகிழ்ச்சியை திருடுறான், உங்களுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை திருடி கொள்கிறான், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கிறான், உங்களுக்கு வர வேண்டிய பெயர் புகழ் பிரஸ்தாபத்தை அவன் திருடிக்கிறான். அவன் திருடி அவன் ஜனங்களுக்கு தரான். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த திருடனை ஒழிச்சு கட்டணும். அந்த பிசாசை நம்முடைய பிசாசுக்கு ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்திட்டாருங்க. பிசாசு அடிக்கடி வந்து உங்களுடைய தோல்விகளையும் உங்ககிட்ட இருந்து நீ பாரு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லும் போதும், பிசாசு உங்கள்கிட்ட வந்து நின்றுட்டு பத்தியம்மா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்துங்க. ஒன்னே ஒன்று என்ன? நீ என்னுடைய பாதப்படிக்கு கீழே இருக்கிறாய், நான் சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவேன், திருப்பி கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு நீங்க அவன்கிட்ட சொல்லணும். யூ ஆர் அண்டர் மை ஃபீட். நீ காலுக்கடியில் இருக்கிற பிசாசு அப்படின்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. 4வது விஷயம், நம்மளை எதுக்கு கடவுள் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு? இப்போதான் வாசிச்சோம். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச். சபைக்கு பயன்படும் வண்ணம், சபைக்கு பயன்படுறதுக்கு எப்படி சபைக்கு பயன்படுத்துறது? we need the revelation knowledge. வெளிப்பாட்டின் அறிவு அவசியம். இந்த வெளிப்பாடு அவசியம். நீங்கள் நிறைய சபைகள்கிட்ட இந்த வெளிப்பாட்டின் அறிவு இல்லை. நிறைய சபை நினச்சிட்டு இருக்கு நம்மளாலாம் ஒன்றும் முடியாதுங்க, எல்லாம் அவர் நினச்சாதாங்க முடியும். இல்லை, இன்றைக்கு சபையினுடைய பெனிஃபிட்காக கர்த்தர் நம்மளை உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறார். இன்றைக்கி சபை எழும்ப வேண்டும். The church should have this revelation knowledge. எல்லாம் மூல அறிவில் நிறைய சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சபைக்கு வெளிப்பாட்டின் அறிவு வேணும். எபேசியர் 1:16-17 வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. அப்ப இன்னைக்கு சபைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரில, எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு தெரில. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எதுக்கு எழுப்பி இருக்கிறாரு? இந்த சபை அதிகாரம் உள்ளது, இந்த சபை அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தெளிவும் ஒரு ஞானமும் அறிவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த ஞானத்தை நம்ம தான் என்ன பண்ணணும்? உலகத்திற்கு சொல்ல வேண்டும். நம்ம அதிகாரம் பெற்றவர்கள். கடைசி ஒரு வசனம் மத்தேயு 16 வாசிச்சு நிறைவு செய்வோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்ல விரும்புறார், என்ன சொல்ல வராரு? இது ஒரு வெளிப்பாட்டின் அறிவு. நான் அதிகாரம் பெற்றவன் என்பது ஒரு வெளிப்பாட்டின் அறிவு. இட்ஸ் ரெவலேஷன் நாலேஜ். இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். அப்ப பேதுரு சொல்றான், நீ தேவனுடைய குமாரன்றான். அவர் சொல்றார், இது வெளிப்பாட்டின் அறிவு, இது பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் அதிகாரம் பெற்றவர்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது அதிகாரத்தை செயல்படுத்த முடியுன்றது ஒரு வெளிப்பாட்டின் அறிவு. இது நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். சொல்றாரு 18ஆம் வசனத்துல கடைசி லைன்ல, ஃபுல்லாக வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறது, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இஃப் த சர்ச் நோஸ் இட்ஸ் அத்தாரிட்டி, சபைக்கு தன்னுடைய அதிகாரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எழும்பி சபை ஆண்டு கொள்ளும் பொழுது பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. இயற்கையாகவே சபையை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஆனால் சபையை கலைக்கிறதுக்கு பிசாசு முயற்சி செய்கிறான். ஏன்? நமக்கு அறிவு இல்லை. அதனால என்ன அறிவு இல்லை? வெளிப்பாட்டின் அறிவு இல்லை. என்ன அந்த வெளிப்பாட்டின் அறிவு? சபை அதிகாரம் உள்ளது, நாம் அதிகாரம் உள்ளவர்கள், பிதாவோடு கூட வலது பாசத்தில் கிறிஸ்துவோட கூட வீட்டிருக்கிறோன்ற அதிகாரம் நமக்கு தெரியாதனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் இஃப் Satan reminds how sinful you are, remind him how much he is under your feet. பிசாசு நெக்ஸ்ட் டைம் சபையா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ ஒரு பாவி, நீ ஒரு சாதாரண ஆளு தான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க, நீ தோற்கடிக்கப்பட்டவன், நீ என்னுடைய காலுக்கு கீழ்பட்டன்றதை அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. நீங்க அதிகாரம் உள்ளவர்கள், நீங்க அதிகாரம் உள்ளவன்னு நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்றதெல்லாம் பிசாசு வேலை செய்யறான். எப்ப பார்த்தாலும் நீ ஒரு பாவி, நீ யூஸ்லெஸ், நீ ஒன்னுத்துக்கு ஆகலான்னு சொல்றான். இல்ல, நீங்க எழும்ப வேண்டும், நீங்க அதிகாரம் உள்ளவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எளிமையான அதிகாரத்தை செயல்படுத்துவோம். Prayer is the tool to exercise the authority on this earth. கர்த்தர் நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த அதிகாரம் அவசியம். இதை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஜெபத்தில், உறவுல. நீங்க உறவாடி ஜெபிக்கும் பொழுது, நீங்க அதிகாரம் பெற்ற மனுஷன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கும். எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம்.